ஹாய், வெல்கம் டு கோவை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்குட்டிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஒரு மண் சட்டி வச்சு சட்டி சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் எதுவும் கரிஞ்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதைய எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதோடு சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கலரி 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொடியெல்லாம் நல்லா வதங்கின பின்ன புளி தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதி விட்டு எடுத்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி விடணும். புளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சுக்குட்டிக்காய் வத்தல் போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் இதை எப்படி குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. சுக்குட்டிக்காயோட ஃப்ளேவர் நல்லா குழம்புல இறங்கி நல்லா கொதித்து வரணும். எண்ணெய் திரிஞ்சு வரணும். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு குழம்பு நல்லா கொதிவிட்டு இறக்குங்க. அவ்வளோதான், நம்ம சுக்குட்டிக்காய் வத்த குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.